Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்துவிடுகிறோம். சென்னை சோழிங்கநல்லூரை சேர்ந்த லட்சுமி என்பவரின் பையை பிளேடால் அறுத்து 30 சவரன் நகை திருடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் பயணியிடம் இருந்து 30 சவரன் நகை திருடப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலம் தாம்பரம் இறங்கிய அந்த பெண் பயணியிடம் ஒரு 30 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ள அந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் தற்போது நடந்துள்ளது. சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி லட்சுமி மற்றும் 2 மகன்களுடன் அதாவது தூத்துக்குடியிலிருந்து நேற்று இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலம் தாம்பரம் வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர் என்னவென்றால் அந்த முன்பதிவு செய்யாத அந்த பெட்டியில் ஏறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த 30 சவரன் தங்க நகைகளை ஒரு பையில் வைத்து அந்த பைக்கு ஒரு பூட்டு போட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தாம்பரம் இறங்கி கார் பார்க்கிங் சென்று காரில் ஏறும்போது அந்த பையை திறந்து பார்த்தபோது அந்த பையின் உள்ளே ஒரு பிளேட் போட்டு அந்த பையை கிழித்து உள்ளனர். இதிலிருந்து பார்த்தபோது அந்த 30 சவரன் தங்க நகைகள் காணாம போதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தினை உடனடியாக அங்கிருந்த தாம்பரத்தில் உள்ள ரயில்வே நிலையில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்க சென்றனர். அங்கிருந்த போலீசார் இங்கே செல்லக்கூடாது, இங்கே வரக்கூடாது, நீங்க நேரடியாக சோழிங்கநல்லூருக்கு சென்று புகார் அளிக்க வேண்டும் திருப்பி அனுப்பியுள்ளனர். அங்கு நேரடியாக சென்று அந்த நபர்கள் அங்கு புகார் அளிக்க சென்ற போது ரயில் நிலையத்தில் நடந்தது நீங்க ரயில்வே போலீஸிலே புகார் அளிக்க வேண்டும்னு சொல்லியுள்ளார். இதனால் இந்த குடும்பத்தினர் காலையிலிருந்து சோழிங்கநல்லூருக்கு தாம்பரத்திற்கும் தாம்பரத்திலிருந்து சோழிங்கநல்லூருக்கும் திரும்பவே சென்றுள்ள இதனால் அதிர்ச்சி சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுது. தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்திலே புகார் அளித்துள்ளனர். தற்போது அந்த விசாரணையை தாம்பரம் ரயில் போலீசார் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். நாங்கள் 2 பேர் 4 பேர் தான் வந்தோம். யாருக்கிட்டே நாங்கள் பேச்செல்லாம் கொடுக்கல. அவங்க எங்கே ஏறினாங்க? அவங்க திருநெல்வேலியில் தான் ஏறினாங்க. செங்கல்பட்டு வரைக்கும் அவங்க இருந்ததை பார்த்தேன். செங்கல்பட்டில் இறங்கி நான் பாத்ரூம் போகும்போது அவங்க எனக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டுருந்தாங்க. இந்த பாத்ரூம் காலியாக இருக்குமா போமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா நான் பார்க்கல. நான் பாத்ரூம் போயிட்டு அவங்க செங்கல்பட்டில் இறங்கினாங்களா இல்லை தாம்பரத்தில் இறங்கினாங்களான்னு பார்க்கணும். நம்ம இங்கே தாம்பரத்தில் பார்க்கும்போது நான் செங்கல்பட்டு வரைக்கும் அவங்கள பார்த்தேன். நகை நம்ம காணாமல் போட்டு இங்கே பார்க்குறோம். நகை காணன்றது வீட்டில் தான் போய் எடுத்து வைக்கலாமே. பெட்டியை திறந்து எப்போவுமே துணி கடையில் தான் வைக்கணும். மேலே இருக்க துணியில் எடுத்துகிட்டு பார்த்தா பெட்டியை காணோன்னே எனக்கு ஒன்றும் ஓடலை. ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் பிள்ளைங்களை கூப்பிட்டோன்னா பிள்ளைங்க நீ இருமா அடியில் இருக்கும் அப்படின்ட்டு அதுவுமே தேடி வச்சுக்கல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்த்துதான் சொல்கிறாச்சு. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் பயணியிடம் இருந்து 30 சவரன் நகை திருடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கந்தன். Taste the Daily.